கூண்டோடு சிக்கிய ராஜபக்ஷவின் ஊழல் மோசடி கசிந்தது அரசு தரப்பு தகவல். முக்கிய கோப்புகள் மாயம், குழப்பத்தில் பிரதமர் ஹரிணி. நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அரசாங்கத்தின் மின்கட்டண மசோதாவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை. தேசிய தலைவருக்கும் மாவிக்குமான தொடர்பு சபையில் அம்பலப்படுத்திய எம்பி. 1 கிலோ சீனி 17,000 ரூபாய் தொடரும் அவல நிலை. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய ஒப்பந்தம். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்தில் இருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்றில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதமர், முறைப்பாடு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கணக்கில் வரவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 2022 ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பதும் தங்களுக்கு தெரியாது என பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊழல் எதிர்ப்பு குழு 2015 அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் ஹரிணி, அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அதன் தலைவராக பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுடன் குழுவில் உறுப்பினராக இருந்தனர் என்றும் அவர் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் சக்தி வாய்ந்த அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ஷ அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மே 9, 2022 அன்று நடந்த போராட்டத்தின் போது தெசுமகாராமவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக போலியான தகவலை அளித்து அரசாங்கத்திடமிருந்து மோசடியாக பணம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்த கைது மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்போது சமல் ராஜபக்ஷ சுமார் 1,50,22,600 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி இது தொடர்பான விசாரணையை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடாத்த உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை திசமகாராமவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல என்பதும் மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அங்கு வீடு இல்லை என்றும் அங்கு ஒரு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சமல் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட சொத்தை தனது வசம் வைத்திருப்பதாக கூறி ஒரு பிராமண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து நடாத்தப்பட்ட விசாரணையில் அங்கு நெல் கிடங்கு மட்டுமே இருந்தது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சொத்து சமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல என்பது தெரியவந்ததை அடுத்து 27/7/2023 அன்று பொது நிர்வாகம், உள்துறை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேலதிக செயலாளர் மேற்படி அமைச்சின் கையொப்பத்தின் கீழ் இழப்பீடு அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு அவரது மேற்பார்வையின் கீழ் தொடர்புடைய இழப்பீட்டை வழங்க முடியாது என்று அறிவுறுத்தியுள்ளார். எனினும் 20/7/2023 அன்று மதிப்பீட்டு திணைக்களத்தின் மதிப்பீட்டாளர் ஒருவர் அங்கு ஒரு வீடு இருந்ததாகவும் அதன் மதிப்பு 1,48,00,000 என்றும் கூறி ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். மேலும் இந்த பணத்தை செலுத்துவதற்கு சட்டம் மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு மாறாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீது வரும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கும் தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஹூப் ககேம் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் தமிழரசின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவையொட்டி கொண்டுவரப்பட்ட அனுதாப பிரேரணை மீது உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தனது 82வது வயதில் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி காலமானார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவிற்கு அனுதாப பிரேரணை இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ரவூப் ஹபீம், அமரர் மாவை சேனாதிராஜா தமிழ் தேசிய பரப்பில் 6 தசாப்த காலம் தனிப்பெரும் தலைவராக இருந்து தமிழரசு கட்சியின் தலைமைகளுடன் செயல்பட்டு புரட்சியை ஏற்படுத்திய தலைவர் என தெரிவித்துள்ளார். மேலும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் மாவை சேனாதிராஜாவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கடந்த வெசாக் பௌர்ணமி தினமன்று வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ்
மோசடியுடன் தொடர்புடைய குற்றவாளி ஒருவருக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்கு தீர்ப்புகளை வழங்கியுள்ள நிலையில் அந்த தீர்ப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் குற்றவாளி என தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் 386 இலக்க சரத்தின் பிரகாரம் தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபருக்கு எதிராக மேலும் 20க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண மசோதாவின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம், முன்னணி சோசலிச கட்சியின் விளம்பர செயலாளர் துமிந்த நாகமுவ மற்றும் இலங்கை பசுமை அமைப்பு உள்ளிட்ட 7 தரப்பினரால் இவை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் நேற்று நீதவான் AHMD நவாஸ், குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது இந்த மனுக்களின் விசாரணை 11ஆம் தேதி தொடங்கும் என்று நீதவான்கள் அமர்வு உத்தரவிட்டது. மேலும் குறித்த மனுக்கள் அன்றைய தினம் நீதவான்கள் AHMD நவாஸ், அர்ஜுன் ஒபேசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளன. முன்மொழியப்பட்ட மசோதா இலங்கை மின்சார சபை தனியார் மயமாக்கப்பட முன்மொழிகின்றது என்று இந்த மனுக்கள் கூறுகின்றன. மேலும் சம்பந்தப்பட்ட மசோதாவில் உள்ள சில பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவிற்கு அனுப்பப்படும் நிவாரண உதவிகளை சிலர் அபகரித்து வருவதால் அங்கு விற்கப்படும் பொருட்களை 500 மடங்கு அதிக விலையில் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, காசாவில் 1 கிலோ சீனி இலங்கை மதிப்பில் 17,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. காசாவிற்கு அனுப்பப்படும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை தொடர்ந்தும் தடுத்து வைத்திருந்த இஸ்ரேல் உலக நாடுகளின் அழுத்தத்தை அடுத்து மார்ச் மாதம் முதல் மிகவும் சிறிய அளவிலான பொருட்களை உள்ளே அனுப்ப தொடங்கியிருந்தது. இவ்வாறு சொற்ப அளவில் அனுப்பப்படும் பொருட்களை சிலர் அபகரித்து அதனை அதிக விலைக்கு காசாவில் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ரூபாவின்படி காசாவில் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் 15,000 ரூபாய்க்கும், 1 கிலோ உருளைக்கிழங்கு 7,000 ரூபாய்க்கும், ஒரு கோஃபி 6,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. இஸ்ரேலின் தாக்குதலினால் இவ்வாறான வணிக மாஃபியாக்களினாலும் காசாவில் அவல நிலை தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் எதிர்வரும் ஜூன் 9ஆம் தேதி லண்டனில் சீன பிரதிநிதிகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான சந்திப்பு நடைபெறவுள்ளது. குறித்த சந்திப்பில் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட், வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லுஸ்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜேமிசன் கிரீரர் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.